வெறும் ஆவாரை பொடியை மட்டும் ஃபேஸ் பேக்கா போட்டோம்னா அவ்வளவு பொலிவு வந்து நமக்கு தருது. ஸோ முகத்துல சிலருக்கு வந்து மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு இருக்கும். மங்கு ஒரு கருப்பு திட்டுகளா தெரியுது. திட்டுகளா இருக்கும். என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது சரியாகல. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, டாக்ஸின்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தா இந்த மாதிரி மெலஸ்மா வருது நிறைய பேருக்கு. சரி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கண்கள்ல கருவளையம் இருக்கு. சிலருக்கு வந்து ஃபேஸ்ல சில இடங்கள்ல மட்டும் ரொம்ப டார்க்கா தெரியும். ஸோ வாய்ப்பகுதியை சுற்றியோ இல்லை கண்களை சுற்றி இருக்கக்கூடிய மூக்கோட 2 பக்கமும் ஸோ ரொம்ப இந்த மாதிரி கருமை நிறம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்றதுக்கும் நம்ம இந்த ஆவாரை ஃபேஸ் பேக்கை வந்து பயன்படுத்திக்கலாம். எப்படி பயன்படுத்தணும்? ஸோ இந்த ஆவாரம் பொடியை மட்டும் தனியா நம்ம வந்து முகத்துல அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டிலே தயார் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆவாரம் பூக்களை பறித்து நிழல்ல உலர்த்தி பொடி பண்ணி வச்சுட்டா போதுமா? பொடி பண்ணி வச்சுட்டா போதும். ஸோ அதை வந்து ஃபேஸ்ல போடலாம். இல்லைன்னா இதனோட சில மூலிகைகளை சேர்த்தும் போடலாம். ஸோ இந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லைங்களா, இதனோட நம்ம ரோஜா இதழ்கள் சேர்க்கலாம், கோரைக்கிழங்கு, பூலாங்கிழங்கு, சந்தன பொடி இருந்தா சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி ஸோ பன்னீர்ல கலந்தோ இல்லை பால் கொஞ்சம் தேன் கலந்தோ முகத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டே வரலாம். இல்லை உடலில் வேற எங்கேயாவது நமக்கு வந்து கருமை திட்டுக்கள் இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம்.